அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 28 பார்ப்போம். நெருங்கினால் கல்கிநாதன் என்ற நெருப்பு எரித்துவிடும் என்று தெரிந்து கொண்ட காவல் என்ற பெயரில் கபட வேடம் புனைந்து பல தோற்றங்களில் வஞ்சனையுடன் கல்கிநாதனை தேடி தங்களின் கழுகு கண்களை பதித்து பல விதங்களில் சூழ்ச்சியோடு செயல்பட இவர்களுக்கு பணத்தை தண்ணீர் போன்று வெகு தாராளமாக வாரி இறைத்திடும் படை இந்திய தேசத்து வணிகர் குழுமம் காவல்துறையைச் சேர்ந்த சைபர் கிரைம் என்ற உளவுத்துறையை ஏவி கல்கிநாதன் எங்கு செல்கிறார், எப்படி இருக்கிறார் என்றெல்லாம் என்று கண்டுபிடிக்க கைபேசிகளை இயக்கும் செல்போன் டவர்கள் என்ற நெடுங்கோபுரங்கள் மூலமாக அதிதீவிரமாக தேடுவார்களாம். காவல் பூனைகள் மக்களுக்கான சேவையை செய்வதை போன்ற தோற்றம் கொடுத்தாலும் ரகசியமாக கல்கிநாதனை தேடுகின்ற பணியில் பெரும் பொருளை பெற்றுக்கொண்டு தெய்வ விரோதமான செயலை செய்வதால் எந்த கொலை நோக்கத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்களோ அதே நோக்கத்திலே அதே கொலைகளத்திலே அவர்களே மடிவார்கள் என்கிறார் சித்தர். இது போன்று எல்லா துறைகளிலும் இவ்வேளைக்கான ஆட்கள் இருப்பதை கண்டேன் என்கிறார். தனிமரமாய் தரிசாய் தவிக்கும் கல்கிநாதனை, வானோர் நமக்கு பரிசாக தந்த இறைவனின் மெய்யான கல்கிநாதனை சாய்க்க பணத்துக்காக வெஞ்சின கயவர் கூட்டத்துக்கு துணை போகும் வன் செயலை என் திருக்கண் திறந்ததால் கண்டேன் என்கிறார் சித்தர். இந்த பொல்லாத பூனைகள் உடல் முழுவதும் புண்ணாகி புழுநெளிய நரகத்தில் செல்வார்கள் என்ற உண்மையை நான் அறிவேன். மக்களின் நலன் காக்கும் தென்னிலம் போற்றும் பரம்பொருளை இறைவா என்கிறார் சித்தர். வன்மையான காடுகளில் தவம் இருக்கும் வெண்தாடி முனிவர்கள் சித்தர்கள் கல்கிநாதன் என்ற வேங்கையினுடைய வெளிப்படும் காலம் இக்கலிகாலம் என்பதை என் காதில் சொன்னதை காலம் தாழ்த்தாமல் உலகோருக்கு எடுத்துரைத்தேன். இதை ஞானியர் மட்டும் அறிந்து என்ன பயன்? இறைவா, உன்னையே நினைத்து வருந்தி நிற்கும் நல்லோரும் அறியட்டும் என்ற நப்பாசையில் அவர்களுக்கு நான் இந்த உண்மையை சொல்கிறேன். எனக்கு நீ நலம் தர வேண்டும் பரம்பொருளே. நான் சொல்வதை இருள் சூழ்ந்த கண்களை உடைய மானிடர்கள் நம்ப மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் என்றாலும் அவைகளை சொல்ல நான் இசைந்தேன். ஆண்டமெல்லாம் ஆளுகின்ற ஆதிமூல பரம்பொருளே என்கிறார் சித்தர். உலகத்திற்கு ஒற்றை சூரியன், அதன் ஒளியை திரைச்சீலையிட்டு மறைக்க முயலும் மூடர்கள் இவர்களின் சதை பிண்டமான உடல்கள் தீக்கிரையாகி கரியாய் நசிப்பதை என் ஞான கண்ணால் காண்கின்றேன். கல்கிநாதன் என்ற பெருங்கடலை அடக்க வந்து அவர்களே கடலுக்குள் புதைவார்கள் என்பதையும் புரிந்ததனால் சொல்லுகின்றேன். வான்வரை புகழ் முட்டி நிற்கும் தமிழின் வன்மைக்கு நீ வரமளித்து அருள் புரிவாய் என்று நம்பியே தொன்மையான திக்கற்ற பெருங்காட்டிற்குள் யாகம் என்ற தீ வளர்த்து துறவு பூண்டு தவமிருந்து உன்னை நோக்கி வேண்டுவதை கல்கிநாதனை வெளியே கொண்டு வா இறைவா என்று அவர்கள் தவம் இருப்பதை நான் நினைவு கூர்ந்து உன்னிடம் வேண்டுகிறேன். இவைகளையெல்லாம் அறிந்தும் பாராதது போல் ஏன் பாசாங்கு காட்டுகிறாய் பரம்பொருளே என்கிறார் சித்தர். தன்னுடைய குலம் வாழ வேண்டும் என்று கெட்ட நோக்கத்தில் அடுத்தவர்களின் இரத்தத்தின் மீது கேடு கெட்டவர்களை கண்டேன். இப்பிறவியில் ஈன நெஞ்சமுடன் பிறவி பயன் நீக்க நினையாத நீசர்கள் எப்பிறவியிலும் மீள முடியாத நரகுலகில் தேய்ந்து போன மிதியடிகளைப் போல கதி இழந்து சீரழிந்து போவார்கள் என்பதை யாம் அறிவோம். என் எண்ணமெல்லாம் நிறைந்த நிற்கும் பரம்பொருளே என்கிறார் சித்தர். வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 29 ஐ பார்ப்போம். தந்தையின் தலை சாய தென்னிலம் ஆள சிற்றரசு ஒருவன் திருந்தி வருவான். வந்தவனை வருத்தியாள வல்லரசன் ஒருவன் வந்தே மயத்தில் நீதி கொள்ள தென்னிலத்தார் தீதடைவர் என்கிறார் சித்தர். தந்தையின் தலை சாய தென்னிலமாள சிற்றரசு அவன் திருந்தி வருவான் என்றால் அந்த சிற்றரசன் பதவிக்கு வருவதற்கு சில காலத்திற்கு முன்னதாக அவரது தந்தை இயற்கை எய்திவிட இந்த தென்னிலம் ஆளுமை பொறுப்பை ஏற்பாராம். அந்த தருணத்தில் இந்த சிற்றரசரை தன் வலைக்குள் அடக்கி வைக்க இவரை விட வல்லரசர் ஒருவர் மையம் என்ற தேசத்தின் தலைமை பீடத்தில் அமர்வாராம். அவரால் இந்த தென்னிலம் என்ற தமிழகம் தீதடையும் என்கிறார் சித்தர். அந்த மையத்தில் உள்ள தலைவருடைய பெயர் வானவர் தலைவன் என்று தெய்வ பெயரை குறிப்பதாக இருக்கும் என்கிறார் சித்தர். அந்த தலைவர் வட இந்திய தேசத்தை சேர்ந்தவர் என்கிறார். தனக்கு மூத்த தலைவர்களை மிஞ்சும் வண்ணமாக மக்களை காப்பதாக கபடம் புரிந்து நாட்டு மக்களை காவு வாங்கும் கயவன் என்பதை கண்மூடி தவம் இருந்த போது கண்டதாக சித்தர் சொல்கிறார். இந்த தலைவருக்கு எதிராக குரல் கொடுப்போர் நிறைய பேர். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு மாண்டு போவார்கள் என்கிறார். சிற்றரசன் தன் உயிராய் கொண்ட தமிழ் மொழியாம் தென்மொழி அழியா வண்ணம் இங்குள்ளோர் வேதனையில் தீயாய் எழ மையத்தில் உள்ள பாழ்முடி தரித்தவர் வெகு ஆரவாரத்துடன் கடல் மீது மேலெழுந்து விமானத்தில் பறக்க கண்டதாக சித்தர் சொல்கிறார். உயிர்கள் படும் இன்னல்களை பாராமுகம் கொண்டு தேரா மன்னனாக நெடிய கொடியில் செம்மறை என்ற மலரை கண்டேன். இந்நாட்டு குடிகள் என்ற மக்களை வதைக்கின்ற பெரிய மதத்தார் இவர் குரல் வளை நொறுங்க தலை தொங்கி உலகமறிய மாண்டு போவதை ஞானத்தில் கண்டதாக சொல்லுகிறார் சித்தர்.
மதம், இனம், மொழி என்ற போர்வையில் மக்களை பிரிக்கும் மாண்பு இல்லாத ஒருவர் வேந்தனாக, தலைவனாக வந்து அறமற்ற தாளாளனாக ஆள்வதைக் கண்டேன். மண்ணை பிரித்தால் அவரது உயிரே பிரியும் என்ற கொள்கையோடு வாழ்பவர்களை உண்மை அறியாமல் மடமை எண்ணத்துடன் தென்னிலத்தை கொடுப்பார். தமிழகம் என்ற பொன்னிலமெல்லாம் பூக்கும் மலர்கள் கூட வேதனையில் கண்ணீர் விட முருகனை பற்றி கொண்ட நெஞ்சம் ஒருவன் கண்ணீர் பெருக நிற்பதை கண்டேன் என்கிறார் சித்தர். தன் மனைவியை விட்டு பிரிந்து பெண்கள் புடைசூழ முதுமையிலும் அறநெறி தவறி நல்லோர்களுக்கு நீதி மறுத்து மனு நீதியை கொள்வார் என்கிறார் சித்தர். குற்றங்கள் நிறைய பெற்ற நீச மகன் இவர். சிறுபான்மை சமூகத்தை பேயாக வதைக்க வந்த பிறப்பெடுத்த எழி மகன் என்பது தெரிந்தும் தன்னால் ஏதும் செய்ய முடியாத நிலையில் இறைவா உன்னால் முடியும் என்று கல்கிநாதனை ஊக்குவித்து விழிப்புணர வைப்பாய் இறைவா பரம்பொருளே, பிறை சூடி பெருமானே என்கிறார் அறம்பாடி சித்தர். அந்த சிற்றரசர் பெயரும் பேரரசரின் பெயரும் தெரியவில்லை. வணக்கம்.